ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னர் மேஜிக். உங்கள் எல்லாருக்குமே இக்கிகை பற்றி தெரியும். அப்படி தெரியாதவங்களுக்கு நான் அதோட புக் சம்மரி நம்மளோட சேனல்லையும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். நம்ம யார், நம்ம இந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிறத தெரிகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இக்கிகை. நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு எது நல்லா வரும், நம்ம எது நல்லா செய்கிறோம், எது நமக்கு ஆதாயம் தரக்கூடியது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்மளோட இக்கிகையை கண்டுபிடிச்சி அதை நம்ம ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வாழ்க்கையோட பாதை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி எழுதணும்னா, வாட் யூ லவ், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் செய்யும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அந்த டைம் போகிறதே எனக்கு தெரியாது, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? அது படிக்கிறதா இருக்கலாம், மூவி பார்க்குறதா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதை நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது என்ன பண்ணணும்னா, நீங்கள் நல்லா செய்வீங்க இல்லையா, நீங்கள் அதில் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சமைக்கிறதுல ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, இல்லை இது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், இல்லை யாருக்காவது சொல்லித்தரது, இந்த மாதிரி எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க பாராட்டுவாங்க இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதிக்கோங்க. ஒரு 3-4 விஷயங்கள் இருந்ததுன்னா அது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நல்லா திங்க் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த வேர்ல்டுக்கு என்ன தேவை, இந்த வேர்ல்டு சில இது எதிர்பார்க்குது இல்லையா, லவ் அண்ட் கேர் ஆகலாம், இல்லை உங்களை சுற்றி என்ன தேவையாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் எழுதிக்கோங்க. அது நீங்கள் வாழ்கிற குடும்ப சூழ்நிலை, உங்களை சுற்றி இருக்க சமூகம், அது எல்லாத்தையும் கவனிக்கும் போது அதுக்கான பதில் கிடைக்கும். ஃபைனலாக இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறது மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம், அது பணமாக இருக்கலாம், பாராட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இது எல்லாத்தையும் எழுதிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் காமனாக இருக்கும் பார்த்திங்க, அதுதான் உங்களோட இக்கிகை. நீங்கள் நல்லா குக் பண்ணுறீங்கன்னா அதுதான் காமனாக இருக்கும். அந்த மாதிரி விஷயம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வாழ்க்கை ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். எண்ட் ஆஃப் த இயர், எண்ட் ஆஃப் த டே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போவே உங்கள் இக்கிகை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.